இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளையங்கிரியோட அடிவாரத்தில் இருக்கோம். மணி பார்த்தா 6:30. இன்றைக்கி டேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/2/2022. ஸோ இங்கேருந்தே எங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்போ அங்கே போய் சேர போகிறோம் அப்படின்னு தெரியல. வர்றவங்களாம் பார்த்தா ரொம்பவே டயர்டாக இருக்காங்க. பார்த்தா லைட்டாக ஜர்க்காக இருக்குது. பட் வந்து சிவன் மேலே ஒரு பாரத்தை வச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு இருக்கோம். சரி, வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலோட அடிவாரத்தில் இருக்கோம். எதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் குச்சி வாங்க போனோம். பட் வந்து எங்களுக்கு குச்சி கிடைக்கல. சரி, ஆப்ஷன் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்காக இறங்குறவங்கள்ட்டெல்லாம் கேட்டு பார்த்தோம். இறங்குறவங்களாம் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம், இல்லை நாங்கள் தரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ குச்சி இல்லாமல் அந்த இடத்துல ஏறுறது ரொம்பவே கஷ்டம். ஏறினா கூட இறங்குறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம். ஒரு 1.5 hours ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, வெயிட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் மட்டும் வெயிட் பண்ணல, எங்களோட நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க குச்சிக்காக. இந்த இடத்துலேருந்து மலை பயணம் ஸ்டார்ட் ஆகுது. மொத்தமாக இது பார்த்திங்கன்னா 7 மலை. 7 மலையில் வந்து 3 மலை வந்து படிக்கட்டாகும். அடுத்த 3 மலை வந்து கிராஸ் நிலமாக இருக்கும். கடைசி மலை செங்குத்தாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி போனால் தான் நம்ம வெள்ளையங்கிரி ஆண்டவரை வந்து தரிசிக்க முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு குச்சியே கீழே கிடைக்கல. நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஜெயக்குமார் தான் என்ன சொன்னார், ஒரு 2 குச்சி இருக்குது, நம்ம மேலே ஏறிடலாம், போகும்போது யாருக்கிட்டே எதுவும் வாங்கிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். ஸோ அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களுக்கு வந்து எல்லா குச்சியுமே கிடச்சிருச்சு. எங்கள் பயணம் சிறப்பாக அமையும்னு நம்புகிறோம். அந்த சிவன் மேலே பாரத்தை போட்டு மேலே ஏற ஆரம்பிக்க வேண்டியதான். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை விநாயகர் கோயில் இருக்கோம். ஃபஸ்ட்டு மலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிராஸ் பண்ணிட்டோம். முன்னாடி கூழ் இருந்தது. ஸோ எல்லோரும் வந்து காலைல டிஃபன் சாப்பிட்லையா, ஸோ கூழ் சாப்பிட்ருக்கோம். இன்னும் 6 மலை இருக்குது, பார்ப்போம். கரெக்டாக இது ஏறுறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1 hour ஆணுச்சு. நாங்கள் கரெக்டாக ஒரு 7:30 and 7:40 ஏற ஆரம்பித்தோம். இப்போ மணி பார்த்தா 8:30 அது மாதிரி ஆயிடுச்சு. நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறைய மரங்கள் சாட்சி போட்டிருப்பாங்க. இது ஏன் போட்டிருக்காங்க அப்படின்றத பற்றி நாங்கள் அங்கே இருக்கிற ட்ரைபர்ஸ் கிட்ட கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கோவில் வருஷத்துக்கு 3 மாதம் தான் திறந்துருப்பாங்க. இங்கே வந்து காட்டு விலங்குகள்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கோவில் பூட்டின பிறகு இந்த வழியால் காட்டு யானைகள் கூட்டம் வந்து அடிவாரத்துக்கு வராமல் இருக்கிறதுக்காக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டால் இந்த மரம்லாம் வெட்டி போட்டிருக்காங்க. இது வழியில் 2-3 இடத்துல இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ட்ரைபர்ஸ் வந்து எங்ககிட்ட சொன்னாங்க. அதையும் எங்களால் பார்க்கவும் முடிஞ்சது. இதுதான் வழுக்குப்பாறை. இது மழை காலத்தில் இங்கே ஏறுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் வெயில் காலத்தில் அந்த பிரச்சனை கிடையாது. பட் ஏறும்போது நம்ம காலை வந்து கொஞ்சம் கிராஸாக வச்சுட்டு ஏறுறது ரொம்பவே நல்லது. நைட் நேரம்லாம் பனி பெய்யும் போது இந்த இடத்துல இறங்குறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இந்த மலையில் யானை, புலி, கரடி, காட்டு மாடு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதத்தில் வந்து அது சிறுவாணி நதிக்கரை பக்கம் போயிடும். அதனால் நம்மளுக்கு பயம் இல்லை, நீங்கள் தாராளமாக மேலே ஏறலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் கோகைக்கிட்ட இருக்கோம். ஃபைனலாக 2 மலை கிராஸ் பண்ணிட்டோம். இன்னும் 5 மலை இருக்குது. பட் இது வேறு நல்லா தான் இருக்குது. ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஏறிக்கிட்டு இருக்கோம்.
7 மலை ஏறிடுவோம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் ஏறிட்டு இருக்கோம். எல்லாரும் வாங்க இந்த இடத்துக்கு. கண்டிப்பாக ஒரு அட்வென்ச்சரான நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் ஒரு அட்வென்ச்சராக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதுக்கான எல்லா எலிஜிபிலிட்டியும் இந்த இடம் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஏஜ் லிமிட்டில் இருக்கவங்களாம் ஏற முடியாது, ரொம்ப ஏஜ் ஆனவங்க அப்படிங்கிறவங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா 60-70+ முத கொண்டு ஏறிட்டு இருக்காங்க. சின்ன பசங்க கூட சொல்ல பண்ணிங்கன்னா ஒரு 6th 7th படிக்கிற பசங்க கூட ஏறுறாங்க. எல்லா எலிஜிபிள் பசங்களும் ஏறலாம். டைம் எடுத்து ஏறுங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்களை கம்பேர் பண்ணிட்டு ஏறாதீங்க. உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சி ஏறினீங்கன்னா கண்டிப்பாக ஏறலாம். நம்பிக்கை தான், ஏறணும்னா நம்பிக்கை வேணும். ஸ்டெமினாலாம் நெக்ஸ்ட்டு தான். நம்பிக்கை இருந்துச்சுன்னா அது ஸ்டெமினா எல்லாமே தானாக வந்துடும். ஸோ நம்பிக்கையாக வரலாம். இங்கே நல்லா இருக்குது. இது வேறு மிஸ் எதுவும் எல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். மலை ஏறுறப்ப நம்ம என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. பேகை வெயிட் இல்லாமல் வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு 2 வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் 2 கேரி பண்ணிக்கணும். அண்ட் சாப்பாடு ஒரு 2 வேளைக்கு நீங்கள் சாப்பாடு எடுத்துக்கணும். போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஜூஸ் கடையெல்லாம் இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் தான். அதுக்கான ரீசன் ஏன்னா அவ்வளோ தூரம் அவங்க தூக்கிட்டு வரணும். நம்மளால் வெறும் ஆளாகவே நடக்க முடியாது. அவங்க அவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு அந்த மலை வராங்க. நாங்கள் பார்த்த வர 6 மலைக்கு கடை இருந்தது. 7வது மலையில் மட்டும்தான் கடை இல்லை. அண்ட் தண்ணி உங்களுக்கு 3 இடத்துல கிடைக்கும். ஒன்று 2வது மலையில் ஒன்று கிடைக்கும், இன்னொன்று 4வது மலையில் ஒன்று கிடைக்கும், இன்னொன்று 6வது மலையில் ஒரு கிடைக்கும். ஸோ நீங்கள் வாட்டர் பாட்டில் அங்கே இருக்கிற சுனை நீரை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதில் எந்த மலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மலையும் 7வது மலையும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது மலையில் இருக்கோம். இன்னும் 3 மலை இருக்குல்ல, இன்னும் 3 மலை இருக்குது. வெயில் பயங்கரமாக இருக்குது. பார்ப்போம். சூடு தெரியல. வியூ பாயிண்ட்டை பாருங்கள், வேற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா 4வது மலை முடிய போகிற இடத்துல இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு கோயில் வருமா, அந்த கோயில் வந்தால் 4வது மலை கம்ப்ளீட் ஆகுது. 5th மலை ஸ்டார்ட் ஆகும். இங்கேருந்து பாருங்கள் ஈஸா கூட தெரியுது. இதான் மொத்த வியூ பாயிண்ட்டு. இன்னும் பேலன்ஸ் 3 மலை இருக்குது. அதை ஏறும்போது என்ன வியூ பாயிண்ட் எப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது மலை பாதியில் இருக்கிறோம். ஸோ ஏறுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ நாங்கள் மணி பார்த்தீங்கன்னா ஒரு 12 இருக்கும். ஸோ இந்த வெயிலில் ஏன் ஏறுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த கம்பு தான். ஏர்லி மார்னிங் வந்தோம், பட் இந்த கம்பு கிடைக்க ஒரு 2 hours ஆகிடுச்சு. ஸோ இது இல்லாமல் நம்மளால் ஏறவே முடியாது. அதனால தான் லேட்டு. இன்னும் ஒரு 2 மலை இருக்குது. இன்னும் ஒரு 2 hours ஏறிடுவோம்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பார்க்கும்போது சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஆனால் வெயில் இருக்கனால இந்த வியூ பாயிண்ட் ரசிக்க முடியல. கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்குது, ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது. நீங்கள் 5வது மலை ஏறும்போது ஒரு ஜீவசமாதி இருக்கும். அது யாரோடதுன்னு பார்த்தா ஒட்டஞ்சித்தரோட ஜீவசமாதி. ஏழாவது மலையில் நீங்கள் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கும். அங்கே நீங்கள் அழகாக ஒரு குளியலை போட்டு அங்கே இருக்கிற சிவனுக்கிட்ட ஒரு பட்டையை போட்டு ஏறினீங்கன்னா சும்மா ஜம்முன்னு 7வது மலை ஏறிடலாம். அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸை அந்த நீர் தருது. வெள்ளையங்கிரி ஆண்டவர் இருக்கும் இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு யாரை பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகரை பார்க்க முடியும். அடுத்தது பார்த்தா ஒரு அம்மன் இருக்காங்க, அவங்கள பார்க்க முடியும். 3வதாக பார்த்தா நம்ம வெள்ளையங்கிரி ஆண்டவரை பார்க்கலாம். உண்மையிலே சொன்னால் இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் அங்கேருந்து நீங்கள் அந்த அழகான ஒரு வியூவில் அந்த சாமியை பார்க்கும்போது ஒரு செம்மையான ஒரு ஃபீல் இருந்தது. அங்கே இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் உங்கள் மொபைலை மறந்துட்டு அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு செலவழிக்கிற ஒரு 5 நிமிஷமாக இருக்கணும். ஆனால் உண்மையிலே நான் அந்த 5 நிமிஷம் என்ன மறந்து தியானம் பண்ணேன். ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த இடம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் பக்கத்தில் நீங்கள் ஓப்பன் பண்ணி உட்காந்துருந்தா எந்த ஒரு ஃபீல் கிடைக்குமோ
அந்த ஃபீல் அந்த இடத்துல அருமையாக இருந்துச்சு. ஃபைனலி வெள்ளங்கிரி மலைக்குள்ள ஏறியாச்சு. இதுக்கு எத்தனை மணி நேரம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 8 hours ஆணுச்சு. நாங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா காலைல 7:45க்கு ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே ரீச் ஆனது பார்த்தீங்கன்னா 4 o'clock. இங்கே சூப்பராக இருந்தது. இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமானது. ஏன் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வெள்ளங்கிரி ஏறலாம் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாமே வந்து நீ ஏற மாட்ட அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எவ்ரி ஒன் சே யூ கான்ட் டூ தட் பட் நவ் ஐ ஆம் டிட் இட். எல்லோரும் சொல்லிட்டு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதை நான் செஞ்சது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். அதுக்கு முன்னாடி வந்து நான் பெருசாக எதுவுமே பண்ணதில்லை. இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் இருக்குது. பட் இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்ம ஜில்லுன்னு இருக்குது. இது இந்த கோவிலோட பேர் வந்து வெள்ளங்கிரி ஆண்டவர் தெற்கு கைலாயம்னு சொல்லுவாங்க. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பூண்டி அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்குது. இது வந்து கொல்லி ஹில்ஸில் இருக்குது. ஸோ இதுதான் இந்த இடத்துக்கு நீங்கள் வரணுன்னா கண்டிப்பாக வரலாம். இதில் யாரெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ட்ஸ் எந்த ஏஜ் கேட்டகரி வேணாலும் வரலாம். உங்களால் ஏற முடியும்னா வரலாம். ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க வரலாம், இல்லைன்னா வயசானவங்க வரலாம். அந்த மாதிரி தான். டீனேஜில் இருக்கிறவங்கள வந்து அலோவ் பண்ணல. இது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 month தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபுல் இயர் ஃபுல்லாக இல்லை, 3 month தான் கரெக்டாக பார்த்தா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச், ஏப்ரல், மே அண்ட் ஜூன் வரை இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுற இடத்துல இதுவும் ஒன்று. ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்ட் அட்வென்ச்சர் ட்ரிப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரலாம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 30 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். பட் வந்து நாங்கள் கீழே இறங்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நாங்கள் வந்து சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா நைட் டைம் வந்துக்கிட்டு இருக்கோம். நல்லா இருட்டாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு வீடியோவோட கிளாரிட்டினால கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியுது. டார்ச் கூட எடுத்துகிட்டு வரல. பார்ப்போம். மொபைல்லையும் சார்ஜ் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சிவன் மேலே பாரத்தை போட்டுட்டு போக வேண்டியது. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நைட் டைமில் இருக்கோம். வெள்ளங்கிரி மலையில் 4வது மலையில் இருக்கோம். அங்கேருந்து பாருங்கள் கோயம்புத்தூர் சிட்டி எப்படி இருக்குன்னு. எங்கிட்ட ஒருத்தரால முடியல, உட்காந்துட்டாரு. அங்க பாருங்களேன், சிவனுக்கு மேல அந்த நிலவோட வெளிச்சத்துல அப்படியே சிவப்பு கலர்ல எப்படி இருக்குன்னு. அது உண்மையிலே பார்க்கறது வேற மாதிரி இருக்கு. சான் சைடு இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 1:30 ஆகுது. ஃபைனலாக வந்து நாங்கள் கீழே உள்ள அடிவாரத்துக்கு இறங்கிட்டோம். ஸோ இறங்கும் போது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா கூட வந்தவங்களுக்கு வந்து காலில் பெயின். ஸோ அவங்க கூட கொலாபரேட் பண்ணி தானே வரணும், தனியாக விட்டு வர முடியாது. ஸோ அதனால தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நாங்கள் கரெக்டாக அங்கே பார்த்தா ஒரு 5 o'clock கிளம்பணும். இங்கே பார்த்தீங்கன்னா 1:30க்கு தான் ரீச் ஆகணும். சூப்பராக இருந்துச்சு. அந்த நைட் டைமில் இறங்கும் போது அந்த சவுண்டு சூப்பராக இருந்தது. ஒரு நேச்சரோட கொலாபரேட் பண்ண மாதிரி இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.